ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரோன் ஜெஸ்லின் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஜெஸ்லின் பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் விளாக் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன். எனக்கு டெலிவரி பார்த்த மேமை பார்க்க போயிருந்தோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச சின்ன கிஃப்ட்டு ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தோம். அப்படி பார்த்திங்கன்னா மேம் வந்து பாப்பாவுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து ஜெரோனும் ஜெஸ்லினும் ஒரு பாக்ஸில் விளையாடிட்டு இருக்காங்களே, அதுதான் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வரும்போது ஹோட்டலில் வந்து சாப்பாடே வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா வீட்டுக்கு வந்து சமையல் பண்ண முடியாது. ஏன்னா டெக்கரேஷன்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுனால பண்ண முடியாதுன்னு வாங்கிட்டு வந்து பார்த்தா, ஒரு சாப்பாடு போதும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தா, இங்கே வந்து எனக்கும் என் பையனுக்குமே சாப்பாடு பத்தவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டு சாப்பிட்ணும், பாப்பா சாப்பிட்ணுங்கிறதுனால மறுபடியும் வந்து வீட்டில் தான் சோறு பொங்கினேன். ஹஸ்பண்டுக்கிட்ட சொன்னேன், நானே செஞ்சிடுறேன்னு சொன்னேன். இல்லை நீ செய்ய வேண்டாம், கடையில் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. கடைசியில் மறுபடியும் சாப்பாடு பொங்கி அப்புறம் ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு செர்லாக் செஞ்சு கொடுத்து அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் இந்த மேம் வாங்கி கொடுத்த இந்த கிஃப்ட்டை வச்சு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு தான் உனக்கு தான்னு. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவை அப்படியே தூங்க வச்சுட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கஷ்டப்பட்டு இந்த டெக்கரேஷன் முடித்தோம். பலூன் மட்டும் அட்டாச் பண்ண டைம் இல்லை, கொஞ்சம் நேரம் கழித்து அட்டாச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஜெஸ்லின் பாப்பா தூங்கி எழுந்திரிச்சோடனே அவங்கள வந்து கிளப்பி விட்டாச்சு. ட்ரெஸ்லாம் போட்டு பூலாம் வச்சு மேக்கப் பண்ணி விட்டாச்சு. பாப்பா வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்ன புதுசாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கு, என்னதே தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த டெக்கரேஷனே அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து கேக் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க, அதை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ளே வந்து இந்த பலூன்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபிட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சாப்பாடும் ஆர்டர் போட்டிருந்தாங்க, அது வந்து வீட்டுக்கே டெலிவரி ஆகிரும் நாங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடும் வரல. 5 மணி 6 மணிக்கே வந்து பர்த்டே செலிப்ரேஷன் சொல்லிட்டு மணி பார்த்திங்கன்னா 7:30 மணி ஆகியும் வந்து யாருமே வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு கால் பண்ணி வந்து இங்கே வந்துடுச்சுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்டும் கேக் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரி, அப்புறம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. Happy birthday to Priscilla. ஆமா பொண்ணு பேர். நான் சொல்லிருக்கேன் வீடியோல. இவன் நல்லா பாக்குறான். யூ டு யூ பர்த்டே. டாடா ஹேப்பி பர்த்டே. அது இத வெயிட் பண்ணிட்டா போதும் மாசஸ். எடுத்து நீங்க ஊட்டுங்க. போட்டுங்க. இருங்க பரவ ஊட்டுங்க. நல்ல போட்டோஸ் எடுங்க. சூ சூ சூ. போட்டு. ஐயோ நம்ம பையனா. ஏய் அவங்க ஊட்றா கேக்க பண்றல. அது தெரியாது உங்களுக்கு. இது கண்டி போடா மாலே. யூ யூ இந்த ஏரியா பேர்ல நான் மூலைல கேக்லாம் பூசி வச்சிருக்கேடா. என்ன அப்படி பண்ணுகிறேன்? போடா போடா. சாய்யா போ. கேக் பெரிய மனுஷன் வேணா அந்த குழந்தைங்க தங்க புள்ள இல்ல அதான் வளருது கத்துக்கோ பாத்துட்டு இருக்க மூஞ்சி வச்சா நீ போடா போடா வாடி நீ வாடா தம்பி பா கை உதறது பா அது நான் கரெக்ட்டா போஸ் பண்ணலாம். ஏங்க போட்டோ எடுக்கறோமானா கிடையாது, போட்டோ எடுக்கணும்டா. எப்படி நிக்கிறது சொல்லுங்கடா. அப்புறம் கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டாங்க. சாப்பாடு வீடியோ வந்து என்னென்ன சாப்பாடுன்னு ஃபுல்லாக வந்து எடுக்க முடியல. ஏன்னா வந்து எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அந்த பிஸிலே இருந்தாச்சு, வீடியோ எடுக்க முடியல. ஃபைனலாக எல்லோரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சாப்பிட ஆரம்பித்தோம். சிக்கன் 65 இருந்துச்சு, மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து தயிர் வெங்காயம், கத்திரிக்காய் தொக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட் அல்வா இருந்துச்சு, முட்டை இருந்துச்சு. எல்லாமே வந்து திருப்தியாக சாப்பிட்டோம். கடைசியில் தான் நானே சாப்பிட்டுட்டு இருந்தேன், எனக்கு பசிக்கவே இல்லை. இருந்தாலும் கொஞ்சமாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டோம். ஜெரன் குட்டி முன்னாடியே சாப்பிட்டான். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா வந்து தனியாக இட்லி வேக வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு பாப்பா வந்து தூங்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். பர்த்டே செலிப்ரேஷனில் வந்து பெருசாக யாருமே கூப்பிடவே இல்லை. யாருமே செலிப்ரேட் பண்ண கூப்பிட வேண்டாம்னு நினச்சோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் 4 பேர் வந்திருந்தாங்க. இப்படி தான் வந்து சிம்பிளாக கொண்டாடினோம். இவ்வளோ பாத்திரங்கள்லாம் இருக்குது கிச்சனே, இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் சொல்லி நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து நைட்லேயே வந்து க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. இந்த பர்த்டே செலிப்ரேஷன் வந்து இப்படி தான் போச்சு. சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.